தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நங்கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென்கடம்பை திருக்கரக் கோயிலான் தன்கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே. எல்லாமல்ல உமையுர்வாகனாகிய சிவபெருமானுடைய திரு அருளினாலும் அல்லாஹ் என்று நாம் அழைக்கக்கூடிய எல்லாம் அல்ல இறைவனுடைய நல்லுரினாலும் ஜீசஸ் என்றும் கர்த்தர் என்றும் உலக மக்கள் வழிபாடு பண்ணக்கூடிய இயேசுநாதருடைய திருவருளும் மூன்றும் வேறு வேறு அல்ல, நாம் ஒன்றைத்தான் மூன்றாக சொல்கிறோம் என்ற முகமாக திருவருள் ஒருங்கிணைந்து நமக்கு வழிகாட்ட தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபை திருப்பூர் வட்டார உலமா சபை சீரும் சிறப்புமாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற மீலாது விழா, சமய நல்லிணக்கம் மற்றும் எல்லா மக்களையும் ஒருங்கிணைக்கும் முகமாக பல்வேறு நிகழ்வுகளையும் முப்பெரும் விழாவாக நடத்தி கொண்டிருக்கிற வட்டார ஜமாத்துல் உலமா சபை தலைவர், இந்த விழாவின் தலைவர், முன்னம் பேசி சென்றிருக்கிற மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் மற்றும் ஆங்காங்கே நின்று கவனித்து கொண்டிருக்கிற அருமை சகோதரர்கள், பாதுகாப்பு வழங்கி வருகிற காவல்துறை ஊடக நண்பர்கள், ஆங்காங்கே நின்று கொண்டு நம்மையும் கூட வளைத்து புகைப்படம் எடுத்து கொண்டிருக்கிற புகைப்பட கலைஞர்கள், வர்த்தக சகோதர சகோதரிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கங்களையும் இதயபூர்வமான சலாம்களையும் தெரிவித்து கொண்டு ஒரு சில மணித்துளிகள் உங்களோடு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விளைகின்றேன். அன்புக்குரிய பங்கு தந்தை அவர்கள் ரத்தின சுருக்கமாக தங்களுடைய உரையை நிறைவு செய்து கொண்டார்கள். காரணம், எனக்கு பின்னாடி வருபவர்களும் இது மாதிரியே சீக்கிரமாக பேச வேண்டும் என்பதற்கான ஒரு முன்னோட்டம். யாரும் மைக்கை பிடிச்சிட்டு விடாமல் இருந்துடாதீங்க, இதை மாதிரி பேசிட்டு போங்க. பார்த்திங்களா மினிஸ்டர் எப்படி பேசிட்டு போனார், 5 நிமிஷம் கூட பேசியிருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். ஆனால் பாருங்கள், நீங்கள் மேடை போட்ட இடம், இந்த பக்கம் மினிஸ்டர் நிற்கிறாரு, அந்த பக்கம் அம்மா அண்ணா தொழிற்சி. ஆமாம், சமய நல்லிணக்கம் மட்டும் இல்லை, அரசியலையும் ஒருங்கிணைச்சு. ஆமாம், நல்லிணக்கம் எல்லா இடத்துலையும் வேணும். பார்த்தேன், அதில் எம்எல்ஏல பேர் இருக்குது, அத்தனை பேர் இருக்கிறாங்க. அதனால் முன்னமே சொல்லிட்டாங்க, பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அங்கேருந்து வந்திருக்கிறாங்க, இங்கேருந்து வந்திருக்கிறாங்க, நல்லிணக்கத்துக்காக போட போகிற ஒரு மேடை அப்படின்னு. ஏன்னா நம்ம சமய நல்லிணக்கத்துக்கும் போகிறோம், போராட்டத்துக்கும் போகிறோம். அந்த பழக்கத்தில் இங்கே வந்து போராடுவோம் இறுதி வரை போராடுவோம்னா, ஏற்கனவே ஆளுநர் நம்மளை கேட்குறாரு, தமிழ்நாடு போராடும், யார் கூட போராடும் கேட்குறாரு. நாங்கள் போராடம் தான் சொல்கிறோம், உங்கள் கூட தான் ஏன் போராடுது, உங்கள் சித்தாந்தத்தோடு தான் போராடுது, அதுதான் எங்களுக்கு வேலை. ஆனால் இது போராட்ட களம் இல்லை. ஆமாம், ரொம்ப அருமையாக அமர்ந்து பேசுவதற்கான சமய நல்லிணக்கத்திற்கான ஒரு இடம். அப்படி நம்ம அமர்ந்து பேசுவதற்கு நம்மளுக்கு இடையூறு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி தான் பொதுமக்கள் யாரும் பெருங்கூட்டமாக வரல. இது கரூர் இல்லை திருப்பூர், கரூர் இல்லை திருப்பூர் என்பதை திருப்பூர் மக்கள் சொல்லாமல் சொல்லுகிறார். ஆனால் கூட்டம் எல்லாம் அங்கேருந்து கேட்குறாங்க. நான் பள்ளிவாசல் தாண்டி தான் வந்தேன், அங்கே அவ்வளோ டிராஃபிக்கு. ஆமாம், எல்லாம் ரோடு போட்டுட்ருக்காங்க. ஒரு பக்கத்தில் திருப்பூரில் குமரன் சாலை டிராஃபிக்கு உங்களுக்கு தெரியும், அந்த சுரங்க பாலத்துக்காக பெரிய வேலை நடந்துட்டுருக்குது. ஆமாம், நேற்றுக்கு டிராஃபிக்கெல்லாம் மாற்றி விட்டு ஒரே குளறுபடியாக இருக்கிறது, மக்கள்லாம் ஒரே குழப்பம். காவல்துறை இன்றைக்கி அறிக்கை கொடுத்துருக்காங்க. சமூக வலைதளங்களில் போய் டிராஃபிக் அப்படி பண்ணலாமே இப்படி பண்ணலாமெல்லாம் சொல்கிறீங்களே, அதெல்லாம் சொல்லாதீங்க. எதுவாக இருந்தாலும் நான் ஒரு ஃபோன் நம்பர் கொடுக்குறோம், அதில் பதிவு பண்ணுங்க, அங்கங்கே பேசப்படாது. உங்களுக்கு ஒரு கருத்து தோணுதா, அந்த கருத்துக்களை வந்து நேரடியாக எங்கள்கிட்ட சொல்லுங்கன்னு துணிச்சலாக காவல்துறை, போக்குவரத்து காவல்துறை ஒரு நம்பரை கொடுத்துருக்குறாங்க. முதல்ல அவங்களுக்கு நம்மளுடைய நன்றியை சொல்லுவோம். இப்போ இன்றைக்கி பேப்பரில் வந்திருக்கு நம்பர். எதுக்கு சொல்கிறோன்னா, இந்த பக்கம் உட்காந்து ஒன்று பேசுகிறது, அந்த பக்கம் உட்காந்து ஒன்று இது யார் வேணால் பேசுவாங்க. ஆனால் ஒரு கருத்தை நேரடியாக யாரிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டுமோ அவரிடம் சேர்க்கக்கூடிய வேலையை செய்யணும், அதுதான் சரியான. இன்றைக்கி சட்டமன்றத்தில் ஒரு கூட்டம் கூட்டு தமிழ்நாடு என்ன சொல்ல விளைகிறது என்பதை ஒரு கூட்டத்தின் வாயிலாக, அனைத்து கட்சி கூட்டத்தின் வாயிலாக தெரிவிக்கிறோம்ல, அதுதான் முறை. இதுபோல்
சமூக நல்லிணக்கம், சமய நல்லிணக்கம் என்பதற்கான ஒரு மேடையை அமைத்து மிக அற்புதமான முறையில் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்திருக்கிறீர்கள். உள்ளபடியே பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். இன்றைக்கு நாளிதழில் இன்னொரு செய்தியும் படித்தேன். மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நேற்றைய தினம் ஒரு மாணவர்களிடம் பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் கருத்துக்களை சொல்லும்போது, நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் ஆன்லைன்லேயும் பார்க்கக்கூடிய செய்தி அப்படியே சில பேர் நம்பிடுறீங்க, படிங்க வேண்டான்னு சொல்லலை. ஆனால் இந்த கருத்துக்களை எல்லாம் அப்படியே நம்பிடாதீங்க, அதற்கான மூலம்னு ஒன்று இருக்குது, ஒரு புத்தகம் இருக்குது, அதற்கான நூல்கள் இருக்குது, அதை எடுத்து படிங்க. நபிகள் நாயகம் அவர்களை குறித்து பல்வேறு கருத்துக்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லிட்டு போகிறாங்க. அவதூறு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதையெல்லாம் படிச்சுட்டு நம்பிடக்கூடாது. அப்போ நபிகளார் குறித்து தெரிந்து கொள்ள வேண்டுமானால் மார்க்க அறிஞர்கள் எழுதியிருக்கிற, மார்க்கம் சொல்லியிருக்கிற செய்திகளை படிக்கணும். திருக்குரானை படிக்கணும், ஹதீஸ்களை படிக்கணும், அது சம்பந்தப்பட்ட செய்திகளை படிக்கணும். கலெக்டர் அவர்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? நூல்களை வாசியுங்கள், மிக குறிப்பாக நாளிதழ்களை படியுங்கள்னு சொன்னார். சொல்லிவிட்டு நீங்கள் எப்போ நாளிதழை படிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் இன்றைக்கி சமூகத்தில் என்ன நடக்கிறதுங்கிற அப்டேட் உனக்கு தெரியும். நான் எந்த இடத்தில் இருக்கிறேன், இந்த சமூகத்தில் நான் செய்ய வேண்டிய கடமை என்ன, என்னுடைய வேலை என்ன, என்னுடைய நிலை எந்த இடத்துல இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். ஆகையினால் நாளிதழ் வாசியுங்கள் என்று சொன்னார். நல்ல ஒரு செய்தி. நாளிதழ்னு ஒன்று எனக்கு இன்னொரு தகவல் உங்களோட பகிர்ந்துக்கணும். இந்த சமய நல்லிணக்கம் என்று வரும்போது ஊடகங்கள் எவ்வளவோ இருக்குது, நாளிதழ் எவ்வளவோ இருக்குது. எனக்கு பல்வேறு நாளிதழ்களோடு கருத்து வேறுபாடுகள் உண்டு. ஆனால் இந்த தினத்தந்தின்னு ஒரு பத்திரிக்கை வருதில்ல, நாளிதழ், அந்த பத்திரிக்கை இந்த சிந்து பாத்து கதை எழுதின மாதிரி தினசரி நாளிதழில் 3 சமயங்கள் சார்ந்த ஒரு கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க. ஒரு பாக்ஸ் நியூஸ் போட்டு பகவத்கீதையோ திருமுறையோ இல்லை நம்முடைய மகான்கள் விவேகானந்தர், ரமணர் மாதிரியான மகான்கள் சொல்கிற ஒரு செய்தி, பைபிள்லேருந்து ஒரு வாசகம், அதே மாதிரி திருக்குறள்லேருந்து ஒரு வாசகம், இது 3ஐயும் தவறாமல் தினசரி பதிவு செய்கிறார். நாளிதழ் படிக்கக்கூடியவங்களுக்கு அது தெரியும். நான் பல்வேறு மேடைகளில் சொல்கிறது உண்டு, தினசரி என்னுடைய வழிபாட்டில் நான் திருமுறைகளை படிக்கிறேன், வழிபாடு செய்கிறேன், பதிகங்களை பாடுகிறேன். தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவன் மதிசூடி என்று பாடக்கூடிய நாங்கள் திருக்குரான் வசனங்களையும் வாசிக்கிறோம், பைபிள் வசனங்களையும் வாசிக்கிறோம். ஃபாதர் சொன்ன மாதிரி நீ உன்னை அன்பு கூறுவது போல் பிறரையும் அன்பு கூறு, ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் அவர்களுக்கு அந்த பணிகளுக்கு சொல்லும்போது வெறும் சுகபோகமாக வாழ்ந்துட்டு போயிடலான்னு நினைக்காதீங்க. அது மட்டும் இல்லை, இந்த பணிகளை செய்யும்போது துன்பங்கள் வரும், இந்த துன்பங்களை தாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்கு நானே உதாரணம் ஜீசஸ் சொல்லி காமிக்கிறார். அப்போது முன்னுதாரணமாக நிற்கக்கூடிய, முன்மாதிரியாக நிற்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போன்ற, ஜீசஸ் போன்ற மகான்களை போன்ற, நாயன்மார்களை போன்றவர்கள்லாம் நமக்கு முன்னுதாரணம்னா அந்த நூல்களை நாம் வாசிக்கணும், மூலத்தை வாசிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதுவும் இன்றைய காலகட்டத்தில் அரசியல்வாதிகள் ஒன்று பேசுகிறார்கள், ஆன்மீகவாதிகள் ஒன்று பேசுகிறார்கள், இரண்டும் இல்லாத நாத்திக கொள்கை ஒன்று பேசுது. நாத்திக கொள்கையாக இருந்தாலும் அதற்குள்ளே அறக்கோட்பாடு இருக்குது, அதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. நேற்றைய தினம் திருப்பூரில் பெரிய சண்டை, இறைமறுப்பாளர்கள் சில வாசகங்களை எழுதி வைக்கிறார்கள், அவர்களுக்கும் ஆன்மீகவாதிகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர்களுக்கும் அங்கே முரண்பாடு, சண்டை காவல்துறை வரைக்கும் போயிருக்கு. ஏன்னா மாற்று கருத்தை ஏற்றுக்கொள்வதற்கான மனம் இல்லை. நான் மாற்று கருத்துன்னு சொல்கிறது ஒட்டுமொத்த அவதூறு என்பது ஒரு பக்கம், சட்டம் நமக்கு வழங்கக்கூடிய அனுமதி என்பது ஒரு பக்கம் இருக்குது. ரெண்டும் வேறு வேறு நம்ம பார்க்கணும். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் நான் அவங்கள்ட்ட கேட்டிருக்கேன், ஒரு 5 நிமிஷம் அதிகமாக எடுத்துக்கிட்டேன்னா விட்டுருவாங்க, சாமி பேசிட்டுமேன்ட்டு. நான் பாட்டு மைக்கை பிடிச்சிட்டு விடாமல் கத்திக்கிட்டே இருக்கேன்னு வச்சுப்போம், 10 மணி தாண்ட போகுதுன்னு என்ன பண்ணுவாங்க? தோளில் ஒரு தட்டு போய் உட்கார்றா அப்படிம்பாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது, அது மாதிரி தான். அதனால தான் நமக்கு மார்க்கம் பொறுமையை ஒரு ஆயுதம் என்று சொல்லி கொடுத்துருக்கு. பொறுமை ஒரு ஆயுதம் என்பதற்காக சத்தியாகிரகமும் பொறுமையும் இது போன்ற அறப்போராட்டங்களும் கோழைத்தனம் என்று நினச்சிடக்கூடாது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. சொல்லப்போனால் சத்தியாகிரகம் செய்வதற்கும் பொறுமைக்கும் தான் தைரியம் தேவை. இது தாப்பில் இந்த வாகனங்கள் வரும்போது, பீரங்கி வரும்போது, துப்பாக்கியை கொண்டு வரும்போது நெஞ்சை நிமித்தி நான் இந்த தேசத்திற்காக நிற்கிறேன், உன்னால் முடிஞ்ச என் உயிரை தானே பறிக்க முடியும், பறிச்சுக்கோ. நபிகளார் அவர்கள் குறித்து நாம் படிக்கும்போது பெண்கள் சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி வாசித்தேன். நபி பெருமானுடைய தோழர்கள் சகபாக்கள் மாதிரி
பெண்களும் தாய்மார்களும் அங்கே இருந்தார்கள், தோழிகளாக இருந்தார்கள். அஸ்மார் அலிவுல்லான்னு நினைக்கிறேன் அவங்க பேர். அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுலேருந்து ஒரு செய்தி கொடுத்துருக்குறாங்க, எந்த அளவுக்கு பெண்களை தயார் செய்தார்கள் களத்தில் அப்படின்னு. இன்றைக்கி உலகக்கோப்பை கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்காங்க பெண்கள்லாம், இந்தியா பேட்டிங். நான் வரும்போது இப்போ என்ன சூழலோ தெரில, பாம்பேயில் மழை வேறு பெய்தாமா. ஏன் சொல்கிறேன்னா, அந்த சம களத்துக்கு கொண்டு வந்து விட்டுருக்குது பாருங்கள் இன்றைக்கி சமூகம். அஸ்மார் அலிவுல்லா அவர்களுடைய வாழ்க்கையிலேருந்து ஒரு செய்தி கொடுக்குறாங்க நமக்கு. 80 வயது மூதாட்டி, கடைசி காலத்தில் கண்ணும் தெரியலையா, மார்க்கத்துக்காக போராடிய ஒருவரே எதிராளி ஒருவன் பிடிச்சி கொலை பண்ணிடுறார். கொலை பண்ணி அந்த உடலில் வந்து தொங்க விட்டுருக்கிறார். இந்த அம்மாவை அழைச்சிட்டு வந்து, உன் பையனை நான் கொண்டு விட்டேன் பார், தொங்க விட்டுருக்கேன் பார் காமிக்கிறதுக்காக பார்வை இல்லாத அந்த அம்மாவை கொண்டு வந்து விட்டு அந்த உடம்பை அவங்க பையன் உடம்பை தடவி கட்டுறாங்க, பாரு உன் பையன் தொங்குறான் பாரு அப்படி. அப்போ அந்த அம்மா சொன்ன செய்தியாக நான் படிக்கிறேன். ஒவ்வொருவரும் இந்த நூல்களை எடுத்து வாசிக்க வேண்டியதனுடைய தேவை எதற்கு சொல்கிறேன்னா, நானும் பல்வேறு களங்களில் இந்த புத்தகங்களை வாசிப்பதனால், இப்போ மீளாது விளக்கு வந்துட்டு போகிறேன், இங்கே ஒரு புத்தகம் கொடுக்குறாங்கன்னா அந்த புத்தகத்தை படிக்கிறேன். அதன் மூலமாக தெரிந்து கொண்ட செய்தியைத்தான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அந்த பார்வையில்லாத தாயை கொண்டு வந்து அங்கே விடுறாங்க. தன்னுடைய மகனுடைய உடலை தடவி பார்த்துட்டு, இன்னும் மண்ணுக்குள்ளே போகிறதுக்கு இந்த வீரனுக்கு மனசு வரலையோ கேட்குறாங்க. இந்த மண்ணுக்குள்ளே போகிறதுக்கு இன்னும் இந்த வீரனுக்கு மனசு வரலையோ அப்படின்னு கேட்டாங்களாம். அந்த பகைவன் சொன்னானா, பாரு உன் பையனை கொண்டு தொங்க போட்டிருக்கிறேன், என் பையன் போயிட்டானேன்னு இல்லை, இந்த வீரனுக்கு இல்லையோன்னு ஒரு இதாக பேசுகிறாங்களே, குத்தி காட்டுற மாதிரி பேசுகிறாங்களே, நான் உன் பையனை கொண்டு தொங்க விட்டுருக்கேன். அப்போ அம்மா சொல்கிறாங்க, உன்னால் அவனுடைய இம்மை வாழ்க்கையை தான் வீணடிக்க முடிந்தது, ஆனால் அவன் உன்னுடைய மறுமையை நாசமாக்கி விட்டான், நினைவில் வைத்துக்கொள் என்று சொல்லியிருக்கிறாங்க. 80 வயது மூதாட்டின்னு சொன்னால் எந்த அளவுக்கு பெண்மணிகளை களத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தயார் செய்தார்கள் என்பதை நாம் பார்த்து, ஒரே ஒரு கண்ணாடி போதும். அதோடு ஏதாவது மேடைகளுக்கு போகும்போது சில பொருட்களை கொண்டு போகிறது உண்டு. அன்புக்குரிய சதுதீன் பாகவி அவர்கள் சொல்கிறது உண்டு, சாமியார் வந்தால் ஏதாவது கொண்டு வருவேன். இன்றைக்கி நான் ஒன்று கொண்டு வந்திருக்கேன், ஆனால் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். ஆனால் அங்கேருந்து வரும்போது போலீஸில் வேறு இருக்காங்களா, சாமியார் வர்றார், கையில் வேறு எதுவும் வச்சுருக்க கூட பயந்துடக்கூடாதுன்னு மஞ்சள் பையில் வச்சு கொண்டு வந்திருக்கேன். இப்போ நான் காமிக்கிறேன், காவல்துறை பார்க்க போகிறாங்க, பெருசாக வச்சுருக்கிறேன் பாருங்க. டப்பாவை எடுக்க போகிறேன். சென்னையில் காமிச்சில்லையா, அதான் பாதுஷா டப்பாவில் வச்சுருக்காருன்னு நினச்சிடக்கூடாதுல்ல. அப்புறம் இன்னொன்று இருக்குது உருண்டையா, அதையும் காமிச்சிடுறேன். இதுக்கு பேர் சீத்தாப்பழம். என்ன உருண்டையாக குண்டாக இருக்குதுன்னு நினச்சிடக்கூடாதுல்ல, நான் சொல்லிடுறேன். இதுக்கு பேர் பாதுஷா. ஒரு தடவை சொல்லுங்கள். பாதுஷான்னா புரிஞ்சிருக்கும், எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். இதுக்கு பேர் சீத்தாப்பழம். சொல்லுங்கள். சாமி ஏதோ வித்தை காமிக்க போகிறார். வித்தை தான். இப்போது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் சண்டை. பாகிஸ்தானும் இந்தியாவுக்கும் சண்டைன்னா நமக்கும் பாகிஸ்தான் எதிரி. இந்தியாவுக்கு யார் எதிரியா அவங்க நமக்கு எதிரி தான். சரியா? உலகமும் ஒருத்தர் தீவிரவாதி சொல்லுதுன்னா மக்களுக்கு ஒட்டுமொத்தமாக யாரும் எதிரி தான் இருக்காங்களோ, ஒட்டுமொத்தமான தீவிரவாதின்னு சொன்னால் நமக்கும் தீவிரவாதி. இந்தியாவுக்கு யார் எதிரி, நமக்கு இது எதிரி தான். இந்திய இறையாண்மைக்கு யார் எதிரியா அவர்கள் நமக்கு எதிரி தான். இப்போ இங்கே என்ன களத்தில் பிரச்சனைன்னா, இப்போவும் பிரதமர் பேசும்போது என்ன சொல்கிறார் தெரியுமோ, இந்த சிந்தூர் நடந்தது பாருங்க ஆப்ரேஷன், இதை சொல்லி சொல்லி காமிக்கும்போது பாகிஸ்தானுக்கு ஆப்போசிட்டாக நடந்த ஒரு ஆப்ரேஷன், ஒரு போர் பாராட்டுறோம், இராணுவ வீரர்களை பாராட்ட கடமைப்பட்டிருக்கோம். ஆனால் இந்த பாகிஸ்தானுக்கு எதிரான நடவடிக்கை என்று பார்க்கும்போது அந்த களத்தை இஸ்லாமியர்களுக்கு எதிரானது என்பதாக மாற்றுகிறார். இங்கே தான் நம்ம சிந்திக்க வேண்டியிருக்கு. அப்படி பார்க்கும்போது கர்நாடகாவில் ஒரு சம்பவம் நடந்தது. இந்த பாகிஸ்தான் பிரச்சனை வந்தப்போ மைசூர் பாக் அப்படின்னு அதுக்கு பேர். நாம் இங்கே மைசூர் பாகுன்னு சொல்கிறோம், அது பாகு தான். ஏன்னா சீனி பாகில் போடுறதுனால மைசூர் பாகு. அவன் பாக்குன்னு முடிச்சுக்கிறான்.
அதனால பாக்குன்னு வருது, பாகிஸ்தான் வருதுனால மைசூர் பாகுங்கிற பேரை மைசூர் ஸ்ரீன்னு மாற்றிட்டான். நான் சென்னையில் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி மீட்டிங் போகும்போது சொன்னேன், இது பேர் நம்ம இன்னைக்கு வரைக்கும் பாதுஷான்னு சொல்கிறோம், சம்பந்தப்பட்டவனுக்கு தெரிஞ்சிட்டுனா அமித்ஷான்னு மாற்றிடுவோம். அதுக்கப்புறம் இதை நம்ம திங்க முடியாது, வாங்கவும் மாட்டான். சரியா? சரி, அதனால இப்போ வரும்போது திருப்பூர் வட்டார ஜமாத்துல் உலமா சபைக்கு ஒரு டப்பா வாங்கி கொடுப்போமே. இதை அலைஞ்சிதாங்க அரை மணி நேரமாக அலைஞ்சிருக்கேன் வாங்குறதுக்கு. என்னை பார்த்த உடனே நான் ஏதோ ஓசியில் கேட்க போகிறேன்னு சொல்லிட்டு இல்லை இல்லை போ 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 அப்படின்ட்டான். நான் காசு கொடுத்து வாங்க வந்திருக்கேன் அப்படி. அப்புறமா ஒரு டப்பா எடுத்து கொடு, 100 ரூபா அப்படின்னா. சரி கொடுங்க பரவாயில்ல. அப்புறம் இந்த சீத்தாப்பழத்தை வாங்கினேன். இப்போ சீத்தாப்பழன்னு ரொம்ப உஷாராக பார்ப்பாங்க. இப்போ அயோத்தி ஒரு வேலை முடிஞ்சிடுச்சு, பீகாரில் ஒரு வேலை நடக்குது, கிட்டத்தட்ட 80 கோடி ரூபா செலவில். சீதா பிறந்த ஊருன்னு அங்கே ஒரு கோயில் கட்டுறதுக்கு வேலை நடந்துட்டுருக்கு. நான் என்ன சொல்கிறேன், ராமனும் சீதாவும் இணைஞ்சு இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. நாங்கள் என்ன சொல்கிறோம், சீதாப்பழமும் பாதுஷாவும் இணக்கத்தோடு இருக்கட்டுமே, உங்களுக்கு என்ன பிரச்சனை? புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரியா? இப்போ இந்த இணக்கம் என்பதில் நான் சொல்கிற சீதாப்பழமும் பாதுஷாவும் இணக்கம்னா வேறு மாதிரி புரிஞ்சுக்கூடாது. நான் தாய்மை உணர்வை சொல்கிறேன், சகோதரத்துவத்தை சொல்கிறேன், பாசத்தை சொல்கிறேன், நட்பை சொல்கிறேன், தோழி சொல்கிறேன். அதுபோல் இன்றைக்கு கல்யாணம்னு சொல்லி ஆரம்பித்தாச்சுன்னா இப்போ நம்மளும் சொல்கிறோம், மார்க்கத்தில் உள்ளவனா பார்த்து லவ் பண்ணு, உலமாவோட வீட்டில் பிறந்திருக்க, குறைஞ்சபட்சம் ஒரு இமாம் வீட்லேயாவது பாருன்னு சொல்ல தான் செய்கிறோம் இல்லையா? அப்போ இயற்கையில் ஒரு காதல் மலர்ந்துருச்சுன்னு வச்சுப்போம், என்ன பண்ண முடியும்? நம்மளும் சொல்லி தான் பார்க்குறோம். சரி கல்யாணத்தை பண்ணி வைங்க, நிக்காவை பண்ணி வைங்க, கல்யாணம் பண்ணிக்கிறோம். இப்போது இயற்கையில் வரக்கூடிய மலரக்கூடிய இந்த காதல் இருக்குது பாருங்க, இதை தடை செய்யாதீர்கள் தான் சொல்கிறோம். இந்த காதல் மூலமாக நல்லது நிறைய விளையுது. கலெக்டர் சொன்ன மாதிரி நான் நாளிதழ்கள் நிறைய வாசிக்கிறேன். இன்னொரு நாளிதழ் செய்தி சொல்கிறேன் கேளுங்க. எல்லா பேப்பர்லையும் இன்றைக்கி செய்தி வந்திருக்கு, ஒரு சில பேப்பரில் தலைப்பு செய்தியிலே இருக்குது. டெல்லி சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஒரு தீர்ப்பு, போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்ட ஒருவர் ஒரு சிறுமியை பலாத்காரம், பாலியல் பலாத்காரம் பண்ணுறார், வன்புணர்வு, அந்த பெண்ணை வன்புணர்வு பண்ணுறார். இது போக்சோ வழக்காகுது, அவர் கைது செய்யப்படுகிறார், அப்புறம் ஜாமீன் போடப்படுது. இப்படி நாள் உருண்டு ஓடுது, சில வருடங்கள் ஆயிடுச்சு. இப்போ இவருக்கு விசாரணை முடிஞ்சு தண்டனை கொடுக்கக்கூடிய இடத்துக்கு வந்தாச்சு, கோர்ட்டுக்கு வருது, சுப்ரீம் கோர்ட். நீதிபதி என்ன சொல்கிறார் தெரியுமோ, தவறு செய்தவரை விடுதலை செய்கிறேன்றார். இந்த தவறு செய்கிறவரை விடுதலை செய்ய போகிறேன், அதுக்கான காரணம் சொல்கிறேன். ஆனால் இந்த விடுதலையை வேறு எந்த வழக்குக்கும் முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, இது ஒரு தனி வழக்குன்னு சொல்கிறார். சொல்லிட்டு அவர் சொன்ன காரணம் என்ன தெரியுமா, இவர் பாலியல் வல்லுறவு இந்த சிறுமியை பண்ணார் என்பது உண்மை. ஆனால் அந்த பெண் இப்போ வளர்ந்துருச்சு, வளர்ந்து யார் வல்லுறவு செஞ்சார்களோ அவரையே அந்த பெண்ணு கல்யாணம் பண்ணியாச்சு, அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் இருக்குது. இப்போது அந்த பெண்ணும் அந்த பெண்ணுடைய குடும்பமும் சொல்கிறாங்க, என்னை வல்லுறவு செஞ்சவரை விடுதலை செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா கணவன் மனைவி ஆயாச்சு, அதனால் விட்டுருங்கன்றாங்க. சுப்ரீம் கோர்ட் நீதிபதி என்ன சொல்கிறாங்க, இந்த வல்லுறவு செய்தாலும் கூட அந்த பெண்ணை அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டார், அந்த பெண் மீது இருக்கக்கூடிய ஆசையின் காரணமாக, அன்பின் காரணமாக தான் அவர் வல்லுறவு பண்ணியிருக்கிறார். அப்புறம் அவர்கள் மனசு ஒத்து கல்யாணமும் பண்ணியாச்சு, மேற்கொண்டு அவருக்கு தண்டனை கொடுக்க வேண்டியதில்லை. ஆகவே இந்த வழக்கை நான் ரத்து செய்து அவரை விடுதலை செய்கிறேன், மேற்கொண்டு யாரும் இந்த வழக்கை முன்னுதாரணமாக எடுக்கக்கூடாது, இது ஒரு தனித்துவமானதுன்னு சொல்லி வழக்க முடிச்சார். சரி, அதுக்கும் மீளாது விழாக்கும் என்ன சம்பந்தம்? 1500 ஆண்டு மீளாது நிகழ்வை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு வந்திருக்கிற இந்த செய்திக்கும் மீளாது விழாவுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டால், இன்றைக்கு நிறைய பேர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமணத்தை வைத்து தான் விமர்சனை செய்கிறார். இத்தனை பெண்களை திருமணம் செய்தார், ஆயிஷா அவர்களை திருமணம் செய்யும் போது அவர்களுக்கு வயது கம்மியாக இருந்தது, குறைவாக இருந்தது, இதெல்லாம் விமர்சனத்துக்குள்ளாகுது. அதே போல இந்த 8வது திருமணம் நடந்த சமயத்தில் எதிரியினுடைய களத்தில் இருந்த ஒரு பெண்ணை அவர் சம்மதத்தோடு திருமணம் செய்து கொள்கிறார்கள். எதிர்காலத்தில் இருந்தவர்கள் பல பேர் இஸ்லாத்தை தழுவினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆக மார்க்கத்திற்கு ஒரு நல்லது விளைகிறது,
அந்த பெண்ணுடைய சம்மதம், இது எல்லாவற்றையும் நாம் கணக்கு வைத்து பார்க்கும்போது எந்த கூட்டம் இந்த திருமணத்தை வைத்து விமர்சனம் செய்கிறார்களோ அந்த கூட்டம் தினசரி படிக்கக்கூடிய ஒரு நாளிதழுடைய தலைப்புச் செய்தியில தான் இந்த சுப்ரீம் கோர்ட்டினுடைய செய்தியும் வந்திருக்கிறது. இந்த செய்தியை படித்த பிறகு யாராவது நபிகள் நாயகம் அவர்களுடைய திருமணம் குறித்து பேசினீர்கள் என்று சொன்னால் மீளாத விழாவில் பதில் அடி இல்லை, பதில் அடிக்கு மேல் அடி வழங்கப்படும் என்பதை நான் இந்த இடத்திலே ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா சட்டப்பூர்வமாகவும் ஒரு விஷயத்தை நாம் அணுக வேண்டும், வரலாற்று பூர்வமாகவும் அணுக வேண்டும், மனித நேய அடிப்படையிலும் அணுக வேண்டும். தமிழ்நாட்டிலும் பல்வேறு வரலாறுகள் நாம் பார்க்க முடியும். நேற்றைய தினம் ராஜராஜ சோழனுக்கு சதை விழா கொண்டாடப்பட்டது. ராஜராஜ சோழனுடைய மனைவிமார்கள் எத்தனைனா கணக்கே தெரியாதுன்றாங்க. ஆனால் உலகமாதேவி என்பதை மட்டும் பட்டத்தரசியாக வைத்துக் கொண்டார் என்று சொல்கிறார். ஆக இங்கே இருந்து நீங்கள் கணக்கெடுத்த மன்னனாக இருக்கட்டும் இல்லை மகான்களாக இருக்கட்டும், வரலாறுக்குள்ளே நீங்கள் புரட்டி பார்த்தீங்கன்னா அவர்களும் பலதர திருமணம் செய்திருக்கிறார்கள். இதில் நாம் சிந்திக்க வேண்டியது, விதவை திருமணம் என்பதை கண்மணி நாயகம் அவர்கள் ஒரு சமூக புரட்சியாக நடத்தி காட்டினார்கள். வேறு யாரும் இந்த அளவுக்கு சமூகத்துக்கு முன்னுதாரணமாக நடந்ததில்லை. காரணம், அன்றைய காலகட்டத்தில் கணவனை இழந்தவர்கள் திக்கு தெரியாமல் இருந்தார்கள், பெண்கள் பாதுகாப்பு இல்லாமல் இருந்தார்கள். அதற்கும் ஒரு கட்டுப்பாடோடு உங்களால் அவர்களோடு இணக்கமாக வாழ முடியுமானால் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லிதான் திருமணம் செய்தார்கள். இப்படி பல இடங்களில் நமக்கு உதாரணம் இருக்கிறது. சமய நல்லிணக்கம் என்று வரும்போது ஒரே ஒரு செய்தியை நான் உங்கள்கிட்ட பதிவு செய்கிறேன். ஏன்னா என் கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்கு. அந்த அரேபியன் குழிமந்தி அப்படின்னு ஒரு போர்டு வச்சுருக்காங்க. அப்படியா? அரேபியன் குழிமந்தி தானே அது பேர். அது என் கண்ணை உறுத்துது. அந்த அரேபியன் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் சொல்லணும். இந்த தஞ்சாவூர் பகுதியில் பார்த்தீங்கன்னா பாரம்பரியமான ஒரு ஓவியம் இருக்குது. தஞ்சாவூர் ஆர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், தஞ்சாவூர் ஓவியம் சொல்லுவாங்க. துணியில் அதை வரைஞ்சி தங்க தகடுகள்லாம் அதில் பதித்து கற்கள் எல்லாம் பதித்து மிக அழகான வேலைப்பாடுகளோடு சில சாமி படங்கள்லாம் பண்ணுவாங்க. இன்றைக்கு பல்வேறு இயற்கை காட்சிகள், அரசியல் தலைவர்கள் கூட அவங்க செய்கிறாங்கன்னு வச்சுக்கிங்களேன், மன்னர்கள் இந்த மாதிரி பண்ணுறாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, ஓவியம் படம் அப்படின்னு வந்தாலே அது இந்து சமயம் சார்ந்து உருவ வழிபாடு, கிறிஸ்தவம் சார்ந்து உருவ வழிபாடுன்னு தான் வரும். ஆனால் ஒரு காலத்தில் பல்வேறு கோந்துகள் நம்ம கேட்போம், அந்த கோந்துன்னு சொல்லுவாங்க, கம் கோந்து பயன்படுத்துவாங்க. இப்போ நவீன காலத்தில் இந்த ஓவியங்களை வரையக்கூடியவர்கள் ரொம்ப சொற்பம், குறைஞ்சு போயிட்டாங்க. விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவு தான் தஞ்சாவூர் மாவட்ட பகுதியில் இருக்கிறாங்க. ஆனால் நல்ல மார்க்கெட்டிங் ஆகுது. இப்போ இந்த படத்தை வரையக்கூடியவர்கள் அதில் இந்த கற்களை ஒட்டுவதற்கு, தங்கத்தகடுகளை ஒட்டுவதற்கு பயன்படுத்தக்கூடிய கம்முக்கு பேர் என்ன தெரியுமா? அரேபியன் கம். எங்கே கொண்டு போய் வச்சுருக்காம பாருங்க. இப்போ ஒட்ட வைக்கிறதுக்காக தஞ்சாவூர் ஓவியத்தில் நீங்கள் ஒரு சிவபெருமானை செய்யணும், மகாலட்சுமியை செய்யணும், முருகப்பெருமானுடைய படத்தை வரையணும் அப்படின்னா அங்கே ஒட்டுவதற்கு பயன்படுத்திருக்கிற கம் அரேபியன் கம். ஒரு பக்கம் வரலாறுல இருக்கு. தஞ்சாவூர் ஓவியங்கள் என்பவை பாரம்பரியமானவை. அந்த ஓவியத்தை வரையக்கூடியவர் கடையில் போய் அரேபியன் கம்மை வாங்கினா தான் படம் பூர்த்தியாகும். எதுக்கு சொல்ல வரேன்னா, ஓவியங்கள் என்று வரும்போது ஒரு பக்கம் கலாச்சாரம் பண்பாடு வரும். அதே மாதிரி சிலைகள். திருப்பூர் உழைப்பாளர்களால் நிரம்பி வழியக்கூடிய ஒரு நகரம், ஒரு மாநகரம். இன்றைக்கு பல அன்பர்கள் பின்னாடி இருந்து பீகாரின்னு ஐயா சொல்லி கொடுக்குறாங்க. எக்கோ கேட்குது. பீகார்லாம் போயிட்டு வந்த மக்கள், பீகார் போனவங்க இன்னும் வரலையா, மற்ற மக்கள்லாம் வந்து வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. பீகார் மக்கள் மட்டும் வரல. காரணம், அங்கே ஒரு திருவிழா நடந்துட்டுருக்கு, அது முடியணும். இன்னொரு திருவிழா இருக்குது, ஜனநாயக திருவிழா இருக்குது, அதுவும் முடியணும். சார் எஸ்ஐஆர் அதெல்லாம் வேறு இருக்குது. நமக்கு அந்த திருவிழா வரப்போகுது. ஆமாம், சட்டசபையில் இப்போது அனைத்து கட்சி கூட்டத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க. வழக்கு தொடுக்க போகிறோம். இதில் சரியான முடிவு எட்டலைன்னா போராட்ட களம். முதல்ல சொன்னோம்ல, ஷாகின் பாக் நடந்ததா, இந்த திடலுக்கு பேர் ஷாகின் பாக். பத்திரிக்கையில் போட்டிருக்கிறாங்க, அறிவொளி திடல், ஷாகின் பாக் திடல். நான் அங்கே கேட்குறேன், எங்கெங்க இந்த அறிவொளி ரோடு இருக்குது, ஷாகின் பாக் திடல்? அது தெரியல, அது தெரியல. ஒருத்தர் மட்டும் கரெக்டாக சொன்னார், கபர்ஸ்தானுக்கு பக்கத்துலன்னு சொல்லுங்க, சொல்லிவிடுவாங்க. நான் மறுமையை நினைவுபடுத்தணும்ல.
மறுமையை நினைவுபடுத்த நம்ம வேலையை. இம்மை வாழ்க்கை சும்மா அப்படி ஜாலியாக பேசிட்டு போறதுக்கு வந்திருக்கோம்பா. இங்கே ஒன்றும் கதையாக போகிறதில்ல. சரணாகதி தான் மோட்சத்துக்கு வழின்னு மார்க்கம் சொல்லுது. அதுதான் இஸ்லாத்து சொல்லுது. முஸ்லீம் முழுமையாக இறைவனை சரணடைந்தவன். அப்படி நீங்கள் பொருள் எடுத்தீங்கன்னா திருவடி குடிலும் முஸ்லீம் தான். ஏன்னா திருவடி குடிலாம் சரணடைந்தவன் அர்த்தம். நானும் முஸ்லீம் தான். எதுக்கு சொல்ல வரேன்னா ஒன்றை நோக்கி தான் நம்ம பயணிக்கிறோம். ஆக இந்த வந்திருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் உழைப்பாளர்கள், வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. வரும்போது பார்க்குறேன் பல்வேறு வெளிமாநில நண்பர்கள் இருக்கிறாங்க, சகஜமாக பழகிறோம். ஆனால் இங்கே உள்ளவங்களே சொல்கிறாங்க, இங்கே உழைக்கிறோம், சாப்பிட்றோம், ஜாலியாக இருக்கிறோம்ப்பா. நீ பாட்டுக்கு பீகாரில் பிரச்சாரம் பண்ணுறேன்னு எதையாவது பேசிட்டு எங்களுக்கு கிடைக்கிற சோத்தில் மண்ணள்ளி போடாதா சாமி. இங்கே உள்ளவன் புலம்பிட்டு இருக்கிறான். நான் இங்கே உட்காந்துட்டு இருக்கிறேன், நீ எங்கள் பிரச்சாரன்ற பேரில் எதையாவது பண்ணி வயிற்றில் மண்ணள்ளி போட்டுறாதரா. என் புள்ள பொழைச்சிட்டு இருக்குது, தமிழ்நாட்டிலேருந்து பணம் அனுப்புகிறேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, திருப்பூரை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளவோ இடத்த பார்க்குறோம். அதாவது பலம் சார்ந்த விஷயங்கள் பார்க்குறோம், பல்வேறு இயற்கை சார்ந்த விஷயங்களை பார்க்குறோம், தேசம் சார்ந்த விஷயம் திருப்பூர் குமரன் பார்க்குறோம். அந்த ரோடு குமரன் ரோடு தான் அந்த சாலைக்கு பேருன்னு சொன்ன. இப்படி பல விஷயங்கள் இருக்குது. கடந்த ஆண்டு மே தினத்தப்போ, மே 1ஆம் தேதி இங்கே உள்ள பள்ளிக்கூடம் ஒன்றில் மே தினத்தை கொண்டாடணும் என்பதற்காக தொழிலாளர்களை சிறப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க தெரியுமா? இந்த குழந்தைகள் எல்லாம் சேர்ந்து சென்னையில் இருக்குல்ல உழைப்பாளர் ஓவியம், ஒரு சிலை இருக்குல்ல உழைப்பாளர் சிலை அப்படின்னு சொல்லுவோம், மெரினா பீச்சில் இருக்குது. அந்த சிலை மாதிரி வடிவமைச்சு அவங்க அவங்களுக்கு உழைப்பாளர்களுக்கு ஒரு சிறப்பு செய்கிறாங்க, பாராட்டுறாங்க, கௌரவப்படுத்துகிறாங்க. நான் அந்த செய்தியை படித்தேன். என்ன தோணுதுன்னா, எனக்கு அந்த உழைப்பாளர் சிலை என்பது சென்னையில் மட்டும்தான் இருக்குது, வேறு எங்கேயும் வெளியில் இல்லை. அந்த சிலை மேலே பலவிதமான விமர்சனங்கள் இருக்குது. என்னென்னா, அங்கே நிற்கிற 6 பேர் ஆண்களாக இருப்பாங்க, 6-7 பேர் நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன், அத்தனை பேர் ஆண்கள். ஆனால் இன்றைக்கு திருப்பூர் உள்பட பல்வேறு இடங்களையும் பணி செய்யக்கூடிய பணியாளர்களில் ஆண்களும் இருக்கிறாங்க, பெண்களும் இருக்கிறாங்க. நம்ம இன்றைக்கி அதுதான் பேசிகிட்டு இருக்கோம், உலகக்கோப்பை பெண்கள் விளையாண்டுருக்காங்க. அப்போ அதில் விமர்சனம் வருது, ஏன் அதில் ஒரு பெண்ணு கூட இல்லையே, ஆண்களாக மட்டும்தானே இருக்காங்க, இது ஆணாதிக்க மாதிரி தெரியுது அப்படின்னு. நான் தமிழ்நாடு அரசையும் இங்கே கூடிய மாவட்ட நிர்வாகத்தையும் இங்கே கூடிய பெரியோர்களையும் உலமா சபையையும் நான் கேட்டுக்கிறேன். திருப்பூரில் உழைப்பாளர் பூங்கான்னு ஒரு பூங்காவை வச்சு அதில் அருமையான ஒரு உழைப்பாளர் சிலையை நிறுவி உழைப்பாளர்களுக்கு, தொழிலாளர்களுக்கு நாம் சிறப்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் ஒரு அறைகோல் விடுக்கிறேன்னு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இப்போ சமீபத்தில் கூட நம்ம திருமுருகன் பூண்டி போகிற வழியில் ஒரு பூங்கா கட்டியிருக்காங்க, பார்த்து அவ்வளோ இயற்கை சார்ந்த அழகாக இருக்குது அந்த இடத்த பார்க்குறது, குழந்தைகள் விளையாடுது. திருமுருகன் பூண்டி சிவன் கோயில் போனீங்கன்னா அந்த கோவிலினுடைய தெற்கு பகுதியில் பெரிய வளாகம் வெட்ட வெளியாக கிடக்குது. அந்த வளாகத்தை 4ஆக பிரித்து திருப்பூர் சைவ சபை என்கின்ற அமைப்பு அழகாக ஒரு ஏற்பாடு செய்தாங்க பாருங்கள். 4 பேர் பேரில், திருநாவுக்கரசு பெருமான் பேரில் ஒரு கோசாலை, திருஞான சம்பந்தர் பேரில் சிறுவர்களுக்கான ஒரு விளையாட்டு பூங்கா, மாணிக்க வாசகர் பேரில் வாசகசாலை, கல்வி கற்கக்கூடிய நூல்கள் வைக்கக்கூடிய ஒரு அரங்கம், சுந்தரருடைய பேரில் ஆரூர் என்கின்ற பேரில் இளைஞர்களுக்கான ஒரு விளையாட்டு பூங்கா, இப்படி 4ஐயும் வடிவமைத்து பொதுமக்களுக்கு பயன்பட வேண்டும் என்று சொல்லி அழகாக அர்ப்பணித்திருக்கிறார்கள். அது இந்து சமய அறநிலைத்துறை அதை பராமரிக்கிறார்கள். காலையில் வரும்போது பார்க்குறேன். அப்போ நமக்கு மார்க்கத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு போன மாதிரி ஆயிடுச்சு, அவர்களுடைய வலிமையும் கொடுத்த மாதிரி ஆச்சு, புத்தியை கூர்மை தீட்டின மாதிரி ஆயிடுச்சு. இயற்கை சார்ந்த ஒரு நலன், எவ்வளோ பெரிய பார்வை பாருங்க. அதுபோல திருப்பூரில் ஒரு உழைப்பாளர் சிலை நிறுவ வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. நீங்கள் கேட்கலாம், சிலை வழிபாட்டுக்கு அப்பாற்பட்டதாச்சே இஸ்லாத்து, நீங்கள் மீளாது விழாவில் சிலை வைக்கணும்னு சொல்கிறீங்களே அப்படின்னா, சில முள்ளால் தான் எடுக்க முடியும். ஒரே சத்தமாக கேட்குற இடம், அங்கே அமைதி தவள வேண்டும் என்றால் ஒரு சத்தம் போட்டாங்க, அமைதியாக சத்தம் போடாதுன்னு. என்ன சில பேர் கேட்டாங்க, இந்த பனைமரத்தை வளர்த்து பனைமரத்தெல்லாம் குத்தை கூட்டு ஒரு காலத்தில் நிறைய பனை மரங்கள் இருந்தது, இன்றைக்கி நடுற மாதிரி ஆயிடுச்சு, எல்லாம் பனை நடவு பண்ணுறாங்களே. சில அரசியல் கட்சின்னு சொல்லுது, பனை மரத்தெல்லாம் பாதுகாத்து கல்ல இருக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துடலாமான்னு கேட்குறாங்களே, இது சரியா கேட்குறாங்க. நாம் மது அருந்தக்கூடாது, மது தீமைகளின் தாய், மார்க்கம் சொல்லுது, மது அருந்தவர்கள் திருந்த வேண்டும், அதிலிருந்து அவர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். இன்னொரு பக்கத்தில் கல்ல இருக்கிறதுக்கு அனுமதிக்கலாமா இன்னொரு கேள்வி. நம்மளை கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம், இதுவும் கூடாது அதுவும் கூடாது, ரெண்டுமே தப்பு தான். வள்ளுவர் பாடினது கல்லுண்ணாமை தான்.
கல்லுண்ணாமை தான் அவர் பாடினார். துஞ்சினார் செத்தாரின் வேறல்லர். எப்போதும் மது அருந்தக்கூடியவன், கள்ளு குடிக்கக்கூடியவன் பிணத்துக்கு சமம் தான் சொன்னார் வள்ளுவர். அவர் சொன்னது கல். இப்போ வாங்குகிற இந்த பிராந்தி விஸ்கி பீர் பாட்டில் அப்போ இல்லை. ஆனால் இது வடிவம் மாறி இன்னைக்கு இங்கே வந்து நிற்கிறது. பல குடும்பங்கள், உங்களுக்கு தெரியும், சனிக்கிழமை சாயங்காலம் ஆச்சுனாலே போதும் ஞாயிற்றுக்கிழமையை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. திருப்பூர், கோயம்புத்தூர்லாம் சம்பளம் வீட்டுக்கு போய் சேர்றதில்லை. பல குடும்பங்கள் இருக்குது. இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்ன ஒருத்தர் கேட்டார், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒட்டு மொத்தமாக நீங்கள் மதுவை கட் பண்ணணுன்னா அதில் பல்வேறு அரசியல் இருக்குது. அது அரசியல் சார்ந்த மது, அரசியல் சார்ந்த வியாபாரமாக மாறி இருக்கு. அதனால் உடனடியாக அது சாத்தியமானு தெரியல. அதே போல் மது போதையில் மாட்டிகிட்டு இருக்கவனை மீட்டு எடுக்கணும், கஞ்சா போதையில் மாட்டிகிட்டு இருக்கவனை மீட்டு எடுக்கணும். அந்த போதையை கொஞ்சம் குறைச்சி தான் கொண்டு வர முடியும். இப்போ நம்ம சிகிச்சைக்கு போகிறோம், ஒரு மாத்திரை 500 mg கொடுக்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நோயிலேருந்து நம்ம வெளியில் வரணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைப்பாங்க. 250 100 mg டோஸை குறைங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த கல்லுக்கான அனுமதியை வழங்கி ஒட்டுமொத்தத்தில் ஒரு சொட்டு மது கூட இல்லாமல் நிறுத்திவிட்டு இது மட்டும்தான் நீங்கள் கிடைக்கும் சொல்லி ஒட்டுமொத்த தேசமும், நீங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் எதையும் ஒன்று கொண்டு வந்தால் நம்மால் கரெக்டாக அந்த கேட்டு போட்டிருக்கிறதுக்கு வெளியில் போவோம். அந்த பக்கம் பாண்டிச்சேரி, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, இந்த எல்லை ஓரம் பூரா இருந்து உள்ளே கொண்டு வருவோம். அதே போல் கள்ளச்சாரையும் பெருகும். சாவரங்களுக்கெல்லாம் 20 லட்ச ரூபா கொடுக்க முடியுமா? நாடு என்ன அப்படியே இருக்குது? அதுவும் கள்ளச்சாரையும் குடிச்சு செத்தானே 20 லட்ச ரூபா. அது பார்த்துட்டு கிண்டல் அடிக்கிறான் ஒருத்தன் வீட்டில் வந்து, ஏப்பா உயிரோடு இருக்கேன், ஏதாவது கள்ளச்சாரம் குடிச்சு செத்துருக்க கூடாதா? 20 லட்ச ரூபா எனக்காவது வந்திருக்குமேப்பா, ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருப்பேனுங்கிறான். அந்த அளவுக்கு தேசம் ஆயிடுச்சு. ஆக ஒன்று நிறுத்தணும் அப்படின்னா ஒரே நாளில் பண்ண முடியாது. என்ன பண்ணலாம்? அரசாங்கமே ஒரு திட்டம் போட்டு இயற்கையும் பாதுகாக்கணும், மக்களையும் பாதுகாக்கணும். இப்போ கல் குடிச்சிட்டு கீழே கிடக்குறான்னு பார்க்குறோம், செத்து போனான்னு பார்க்குறது இல்லை நம்ம. ஆனால் அதுவும் ஒரு வகையில் ஒழுக்கக்கேடு தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதுக்கு இது பரவாயில்ல, இதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அவனை மீட்டெடுக்கலாம். ஆகையினால எதுக்கு சொல்கிறேன்னா, முள்ளால் எடுப்பது போல ஒரு சில விஷயங்களை இப்படித்தான் செய்ய முடியும் என்று நான் பார்க்கிறேன். இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மீளாது விழா என்கின்ற இந்த ஒரு மேடை மூலமாக சுதந்திர போராட்ட செய்திகளை மக்களுக்கு கொண்டு போகிறோம், ஆன்மீக செய்திகளை கொண்டு போகிறோம். ஏற்றத்தாழ்வு இல்லாமல் நாம் சமத்துவமாக சகோதரத்துவமாக வாழ வேண்டும் என்பதை கொண்டு சேர்க்கிறோம். சாதியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பேசுகிறோம். இப்போ சுதந்திர போராட்டம் என்று வரும்போது ஆன்மீக களத்தில் இருந்தவர்கள் 2 விதமான பார்வை பார்த்தார்கள். ஒன்று, இந்த தேசம் அடிமைப்பட்டு கிடக்கிறது, முதல்ல அடிமை தலையில் இருந்து இந்த தேசத்தை மீட்க வேண்டும், தேசம் மீண்டால்தான் ஆன்மீக மீட்சி என்பது சாத்தியப்படும் என்று உண்மையான ஆன்மீகவாதிகள், தேசியவாதிகள் நினைத்தார்கள். அவர்கள் களத்துக்கு வந்தார்கள். இது ஒரு வகை. இன்றொன்று, இந்த நாடு அடிமைப்பட்டு கிடந்த போது வேறு எந்த விதமான பணிகளையும் செய்யாதவர்கள், வெள்ளைக்காரர்களுடைய ஆட்சி இங்கே வருகிறது, கொஞ்சம் கொஞ்சமாக கிறிஸ்தவம் இங்கே நுழைகிறது, சர்ச்சு வருது, பல்வேறு இடங்களிலே அரசு துறை சார்ந்தவர்கள் புறம் அந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். இப்போ இவர்களுடைய சிந்தனை என்னவா வருது தெரியுமா? நாம் தேச ரீதியாக அடிமைப்பட்டாலும் பரவாயில்ல, மத ரீதியாக அடிமைப்பட்டு விடக்கூடாது என்று சொல்லி ஒரு கூட்டத்தை கிளப்புறாங்க. அப்போ இந்த சிந்தனையோடு வந்தவர்கள் தான் இன்றைக்கு களத்தில் இந்துத்துவவாதிகளாக, இந்துத்துவ வெறியர்களாக மாற்றப்பட்டிருக்கிறார். என்னால் சில மகான்கள் பேரை சொல்ல முடியும். கொங்கு மண்டல பகுதியில் இருந்த சில மகான்கள், இன்றைக்கும் நான் அவர்களை மதிக்கிறேன். அப்படிப்பட்ட மகான்கள் கூட அந்த காலகட்டத்தில் தேச அடிமை ஒரு புறம் இருக்கட்டும், எனக்கு என்னுடைய மதம் முக்கியம், அதற்காக நான் சுதந்திர போராட்டத்தில் களத்தில் இறங்க போகிறேன் என்று சொல்லி இறங்கியிருக்கிறார். அப்படி வந்தவர்களை மூளைச்சலவை செய்து முழுக்க முழுக்க இந்துத்துவ வெறியர்களாக இன்றைக்கு பாசிச கூட்டம் மாற்றி வைத்திருக்கிறது. அந்த கூட்டத்திடமிருந்து இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் கும்பகோணத்திலிருந்து அடியேன் போன்றவர்கள் எல்லாம் இங்கே வந்து இந்த மேடை ஏறி கத்தி கொண்டிருக்க வேண்டியிருக்கிறது. சகோதரர்களே, தெரிந்து கொள்ளுங்கள். இல்லைன்னா இந்த மீளாது மேடையில் பேசுறதுக்கு திருப்பூரில் ஆள் இல்லாமல் இல்லை, கோயம்புத்தூரில் ஆள் இல்லாமல் இல்லை, காங்கேயத்தில் ஆள் இல்லாமல் இல்லை, பொள்ளாச்சியில் ஆள் இல்லாமல் இல்லை, உடுமலையில் ஆள் இல்லாமல் இல்லை, பல்லடத்தில் ஆள் இல்லாமல் இல்லை. ஏன் அங்கேருந்து இங்கே வரும்? இன்றைக்கு சகோதரர் சொன்ன மாதிரி தமிழ்நாடு முழுவதும் பயணிக்கிறோம் என்று சொன்னால் அதுக்குள்ள காரணம், மரியாதைக்குரிய
சித்பவானந்த சுவாமிகள் இருந்தாங்க. உங்களுக்கு தெரியும், திருப்பராய்த்துறை, திருச்சிராப்பள்ளி பக்கத்தில் திருப்பராய்த்துறைன்னு இருக்குது, தபோவனம். சுவாமிகள் அவர்கள் தேசத்திற்காக, இந்த நாட்டுக்காக ஆன்மீக பயணமாக அவர்கள் ராமகிருஷ்ண மடம் சார்ந்து பணி செய்தவர்கள். ஒரு காலகட்டத்தில் பிராமணியம் மற்ற அத்தனை இந்துக்களையும் மற்ற ஜாதி சார்ந்தவங்களை அடிமைப்படுத்துகிறது என்பதை தெரிந்து கொண்டு வெளியே வந்து தனியாக ஒரு மடத்தை நிறுவினார்கள், தபோவனம், ராமகிருஷ்ண தபோவனம். அவர்கள் மகாத்மா காந்தி அவர்களை நேருக்கு நேர் சந்திக்கும் போது கேள்வி கேட்கிறார்கள். இங்கே பிராமணத்துவம், பிராமணியம் என்பதை எதுவாக பார்க்கிறீர்கள்? பிறப்பின் அடிப்படையில் வருவதையா அல்லது குணத்தின் அடிப்படையில் வருவதையா என்று காந்தியிடம் கேள்வி கேட்கிறார். அப்போ மகாத்மா காந்தி சொல்கிறார்கள், நமக்கு சொல்லிக் கொடுத்தது பிறப்பின் அடிப்படையில் பிராமணத்துவம், அதுதான். இல்லை, அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன் சொல்கிறேன்னா, வள்ளுவர்னு சொன்னார், அந்தணர் என்பவர் அறவோர் மற்ற எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டொழுகலான். அப்போ அவர் அந்த சொன்ன இடத்தில் குணத்தின் ரீதியாகத்தான் நீங்கள் அதை பார்க்க வேண்டும், பிறப்பின் அடிப்படையில் பார்த்தால் அதில் எனக்கு உடன்பாடு இல்லை என்று சொல்லி கருத்தை முன்வைக்கிறார். மகாத்மா காந்தி அவர்கள் அந்த கருத்தை ஆமோதித்தார்கள். கண்மணி நாயகம் அவர்கள் மார்க்கத்தை கொண்டு வரும்போது, நாங்கள் இப்படி இங்கே ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ, திருமூலருடைய இந்த கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ, அதே கருத்தை தானே எல்லோருக்கும் ஓரிரை என்று சொல்லி இந்த ஓரிரை கோட்பாட்டை கொண்டு வந்தார்கள். இறைவனுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வு இல்லை, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கின்ற சிந்தனை இல்லை என்று சொல்லி இந்த மார்க்கம் வந்தது. இந்தியாவுக்குள் இந்த மார்க்கம் படிப்படியாக வளர வளர அதன்பால் ஈர்க்கப்பட்டவர்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள். இன்றைக்கும் பல்வேறு அன்பர்கள், இன்னும் சொல்ல போனால் ஒருபடி ஃபாதர் மன்னிக்கணும், கிறிஸ்தவத்தை விட ஒருபடி மேலாக இஸ்லாம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. நான் இதை ஆதாரபூர்வமாக சொல்ல முடியும். காரணம், நீங்கள் நடந்து கொள்கிற விதம். ஃபாதர் சொன்னாங்கல்ல, உங்கள்கிட்ட இருக்கிற இந்த ஒழுக்கம் என்பதை மீண்டும் ஒருமுறை நான் சொல்கிறேன், தயவு செய்து சகோதரர்களே கீழே ஒரு கோடு போட்டுக்குங்க. இஸ்லாத்தினுடைய ஒழுக்கம் இந்த நாட்டு மக்கள் கவனிக்கிறார்கள், அதனால் ஈர்க்கப்படுகிறார்கள். ஒரு இடத்தில் ஒரு சலசலப்பு உங்களிடம் வந்தால் அத்தனை பேர் பரப்புவதற்கு ஒரு கூட்டமே தயாராக இருக்கிறது. கடந்த மேடையிலே ஒற்றுமை குறித்து சகோதரர் சதுர்த்தியின் பாக்கவி அவர்கள் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் முழங்கினார்கள். 1 மணி நேரம். பரங்கிப்பேட்டை எந்த அளவுக்கு ஒற்றுமை தேவையாக இருக்கிறது என்பதை, நமக்குள்ளாகவே ஒற்றுமை, மார்க்கத்துக்குள்ளாக ஒற்றுமை, இந்து சமயத்துக்குள் ஒற்றுமை, கிறிஸ்தவத்துக்குள் ஒற்றுமை, பௌத்தத்துக்குள் ஒற்றுமை, அறக்கோட்பாடுகளை கொண்டிருக்கக்கூடிய நாத்திகவாதத்துக்குள் ஒற்றுமை, இது எல்லாம் இருக்கிறது. அத்தனை பேருடைய பணியுமே மக்களுக்கானது. அந்த அடிப்படையில் ஒரே ஒரு எதிரி, பொது எதிரி தான் நமக்கு. இன்னும் சொல்ல போனால், கடந்த வாரம் நடந்து முடிந்த கந்தசஷ்டி விழா எங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி, நமக்கு யாரும் எதிரி இல்லை, பகைவன் இல்லை, பகைவனை கூட தன்மையைப்படுத்த வேண்டும் என்பதைத்தான் கந்தபுராணம் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது. சகோதரர்களே, அருமையான இந்த நேரத்தில் நமக்கு எதிரிகளும் இல்லை, பகைவனும் இல்லை, மாற்று கருத்துக்கள் இருக்கிறது. புரிந்து கொள்ளாமல் களமாடக்கூடியவர்களை திருத்தி நாம் சகோதரத்துவத்தோடு அவரோடு பயணிக்க வேண்டும். இப்போது நாம் இந்த காட்டக்கூடிய பொறுமை அத்தனை பேருக்கும் ஒரு பாடமாக அமைய வேண்டும். மீளாது விழாவின் மூலமாக, இந்த மேடையின் மூலமாக நாம் காட்டிக்கொள்வது இந்த பொறுமை, இந்த வழிபாடு, இந்த ஒற்றுமை, இந்த சகோதரத்துவம் ஒட்டுமொத்த உலகத்துக்குமானது. ஒட்டுமொத்த உலகமும் அவர்கள் கைகொண்டிருக்கக்கூடிய அத்தனை போர்களையும் விட்டுவிட்டு, இன்னும் சொல்ல போனால் அமெரிக்கா நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அணு ஆயுத சோதனை செய்ய முடியுமா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீ அணு ஆயுத சோதனை செய்தால் நானும் செய்வேன் என்று சீனா களத்தில் குதிக்கிறது. ரஷ்யா அதை வேடிக்கை பார்த்து கொண்டு அடுத்து தயாராக இருக்கிறார்கள். ஆக இது ஒட்டுமொத்தமான தேசத்திற்கான அமைதி ஒரு துளி இங்கிருந்து செய்தியாக போய் சேரட்டும். எல்லாமல்ல இறைவனுடைய அருளினாலே நாம் அமைதியையும் ஒற்றுமையும் சகோதரத்துவத்தை வேண்டுவோம். வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன் சகோதரர்களே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.